Hello children. அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த இன்டெலெக்ட் டியூட்டர் அப்படின்ற அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி டுடே ஐ அம் கோயிங் டு டேக் கிளாஸ் ஃபார் 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ் இஸ் என்சிஆர்டி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் அ ஃபுட். ஃபுட் எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது வி நோ தட் வெல். குழந்தைங்கள்லேருந்து நம்ம சின்ன பேபியார்லேருந்து நம்ம வயசானவங்க வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபுட் அப்படின்றது வந்து ஹவு இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் அப்படின்றது வி நோ தட் வெரி வெல். 6th ஸ்டாண்டர்டில் வந்து ஏன் இதை ஃபஸ்ட் லெசனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் ஆல்சோ தேர். ஸோ 5th வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அம்மாவோட பிள்ளைங்களா ஊட்டி விடுறது, தென் அப்படியே விளையாட்டு என்ன சாப்பிட்றோன்றதே வி டோன்ட் நோ, நம்மளுக்கு என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க, அக்கா ஊட்டி விடுவாங்க, தம்பி ஏதாவது இதை பண்ணுவான் அதை பண்ணுவான். ஸோ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவோம், வில் டேக் சம் அதர் வாட் எவர் இட் இஸ், நம்ம பாட்டுக்கு ரேண்டமாக அப்படியே சாப்பிடுவோம். ஸோ பட் ஆஃப்டர் 6th அப்படிங்கும்போது யூ மஸ்ட் நோ அபவுட் த ஃபுட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், நம்ம என்னெல்லாம் அதில் எடுத்துக்கணும், இதெல்லாம் என்ன மாதிரியான எனர்ஜிஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வி மஸ்ட் நோ தட். ஸோ அதுக்காக தான் இந்த 6th ஸ்டாண்டர்டில் ஸோ யூ மஸ்ட் ஹாவ் சம் மெச்சூரிட்டினும். ஸோ எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இருந்தே அந்த பண்ணோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி அ குட் சிட்டிசன் அண்ட் யூ வில் பி அ குட் வாட் டு சே, எந்த விஷயங்களுக்கு ஃபுட்டு வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றலாம் தெரிஞ்சு வருங்கால ஜென்ரேஷன்ஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அதை கம்யூனிகேட் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படிங்கிறதுனால தான் இந்த 6th ஸ்டாண்டர்டில் ஸோ தே ஆர் கிவிங் அஸ் அ ஃபுட் சாப்டர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க சைக்காலஜிக்கலாக. ஸோ ஃபார் தட் ஸோ ஃபுட் அப்படின்றது இன்னும் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம். பட் வேர் டஸ் இட் கம்ஸ் ஃப்ரம்? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ நம்ம சாப்பிட்றோம் ஓகே, பட் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃப்ரம் த ஆரிஜின், ஃப்ரம் த ரைட் பிகினிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி மோர் ஃப்ரூட்ஃபுல். உங்களுக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும், கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிற நாலேஜ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு அதர், அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நாட் ஒன்லி ஃபுட், நீங்கள் எதுவாக இருந்தாலும் யூ ஜஸ்ட் ட்ரை டு நோ அபவுட் ஃப்ரம் த ஆரிஜின். ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன் தட் வே வேர் டஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் அப்படின்றது. ஸோ ஃபுட் நம்ம சாப்பிட்றோம், பட் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ பிஃபோர் தேட் ஸோ ஃபுட் வெரைட்டி அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க. ஸோ வெரைட்டிஸ் இருக்கும், அப்போ தான் அந்த ஒவ்வொரு வெரைட்டியும் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத வி கேன் டிஸ்கஸ். ஸோ ஃபுட் வெரைட்டி அப்படின்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்றது, நம்ம சைடில் பார்த்தோன்னா ரைஸ் நம்ம அதிகமாக எடுத்துப்போம், தால் எடுத்துப்போம், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவோம், அண்ட் ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா நிறைய நம்ம எடுத்துக்கிறோம். பட் தீஸ் ஆர் த ப்ரைமரி திங் வாட் யூ ஆர் டேக்கன் டெய்லி. ரைஸ்னால் நம்ம அடிக்கடி டெய்லி எடுத்துக்கிறது அதுதான், இட்லி அண்ட் மதியானம் லஞ்சாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் ரைஸ். அண்ட் ஆஸ் வெல் அஸ் லைக் தால் தாலும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் தான். தால் அப்படிங்கிறது ரொட்டீனாக இட்ஸ் வெரி ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வெஜிடபிள்ஸ் வி நோ தட். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆர் தேர், லைக் நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறது இருக்குது, அண்ட் மினரல்ஸ் இருக்கிறது இருக்குது, நிறைய பொட்டாசியம் இருக்கிறது. தென் ஸோ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஒவ்வொரு இருக்குது. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் இன்னும் போக 7th and 8th போகும்போது யூ வில் ஹாவ் a detailed study about all these varieties of food and what are the ingredients and what are the what are the vitamins and what are the ஸ்பெஷல் திங்ஸ் ஆர் தேர் இன் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது. ஆஸ் வெல் லைக் ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த ரைஸ் தால் ஏன் நம்ம சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்கார்டிங் டு அவர் கிளைமேட், நம்ம கிளைமேட்டுக்கு இந்த ரைஸ் அண்ட் தால் அப்படி அதுதான் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றதுனால தே ஆர் கிவன் அஸ் ரைஸ் தால் அண்ட் அடிஷ்னலி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபுட் வெரைட்டிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற அதிகமான உணவு பழக்கங்களில் இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது. தீஸ் ஆர் த பிரைமரி ரோல்ஸ் டேக்கன் இன் ஆர் கண்ட்ரி சைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் would like to explain about the ingredients. Ingredients அப்படிங்கிறது என்ன அப்படின்னா needed to prepare a dish. ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா we need these ingredients. ஸோ ஒரு டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு we may have 2 ingredients or more than 2. நிறைய இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக போக அந்த டிஷ்ஷஸ் வந்து நம்ம அதிகமாக நம்ம டச் பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் என்ன அவசரமாக சாப்பிட்றதுக்கு என்ன ரெடி ஆகும், காலம் நீங்கள் மார்னிங் காமத்துக்குள்ள அம்மா வேகமாக என்ன பண்ண முடியும்னா அது ஷீ யூஸ் டு ப்ரிப்பேர் இட்லிஸ் அண்ட் சாம்பார். பிகாஸ் ஏன்னா அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் கம்மி, வி கேன் மேக் இட் வெரி ஈஸிலி. அதான் இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது நீட் டு ப்ரிப்பேர் அ டிஷ். ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது, தேவையான பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்க இல்லையா. அடிக்கடி நீங்கள் லைக் சமையல் திங்ஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ தீஸ் ஆர் திங்ஸ் ஆஃப் ஸ்கோல்ட் அஸ் அன் இன்க்ரீடியன்ஸ்னு சொல்கிறோம்.
அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை ஆஸ் வெல் அஸ் வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த லெசன் பற்றி படிக்கிறதுக்கு யூ நீட் திஸ் மம்மாஸ் ஹெல்ப் வெரி மச். நீங்கள் அம்மா கூட உட்காந்து படிச்சிங்கன்னா அந்த லெசன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். So these are some clues, you know, இந்த ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், you just move to அம்மா. Definitely she'll help you, and she's the best teacher to explain this food lesson because she know everything very well. And as well as ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் போகிறீங்களா ஒரு ஃபுட் ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க. ஜஸ்ட் ரிட்டன் as ரொட்டீன் சப்பாத்தி, இட் இஸ் given in the text book also. ஸோ ரொட்டீன் சப்பாத்தி கொடுத்துருக்கோம் as ingredients and ஆட்டா and water. You know that ரொட்டி சப்பாத்தி செய்யறதுக்கு வந்து we need only the ஆட்டா and water. அது கூட கொஞ்சம் சால்ட் போடுவோம், just make a duff, ஒரு மாவு பிசைஞ்சு வைப்பாங்க இல்லையா, ஸோ தட் இஸ் ingredient. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிட்டு போயிட்டு அம்மா these are the food items, what are the ingredients, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி கிவன் அ மோர் டச் டு வித் யுவர் மதர். ஸோ இன்னைக்கு லாக்டவுனில் இருக்கிறீங்க, யூ மே நாட் ஹேவ் எனி ஸ்கூல்ஸ் இன் ஃபியூச்சர், நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிற கூட வாய்ப்பு இருக்கலாம். பட் இந்த ஒரு கேப்பில் கூட யூ ஜஸ்ட் டச் வித் யுவர் மதர் அண்ட் யூ கேன் லேர்ன் ஆல்சோ. அம்மா கிட்ட பேசுன மாதிரியும் இருக்கும் அண்ட் ஷீல் பி வெரி ஹாப்பி அபவுட் தட் யூ ஆர் ஆஸ்கிங் டவுட் அண்ட் பர்டிகுலர்லி இன் ஃபுட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஃபன்னியாக படிச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஸோ ஆல்வேஸ் டோன்ட் டேக் அ புக், அதை வச்சு புக்கு லைன் பை லைன் படிக்கிறது, பர்கெட் பண்ணுறது அப்படி பண்ணாதீங்க. அக்கார்டிங் டு த லெசன், அக்கார்டிங் டு த டாபிக். நம்ம இது யார்கிட்ட போனோம்னா ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம், யார்கிட்ட போனோம்னா வி கேன் ஒரு பிளேஃபுல் மெத்தட் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டியாகவே இருக்காது. ஸோ 6th குழந்தைங்க அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி வெரி பேசிக் ஸ்டாண்டர்ட். ஸோ இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஸோ இந்த ஏஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த வே ஆஃப் மெத்தட் நீங்கள் எப்படி படிக்கிறதுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ தட் வில் பி வெரி ஃப்ரூட்ஃபுல் திங். நீங்கள் அதுதான் இம்பார்ட்டன்ட். 6th எடுக்கிற ஸ்டெப்பு தான் உங்களுக்கு வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே உங்கள் டைப் ஆஃப் லேர்னிங், டைப் ஆஃப் அக்வரிங் நாலேஜ், நீங்கள் எப்படி வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி ஒரு டாபிக் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ் யூ ஜஸ்ட் ஃபுட்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அம்மா தான் வரும். ஸோ டேரெக்டாக நீங்கள் அம்மாட்ட போங்க, டேரக்ட் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் யூ ஜஸ்ட் டேக் டவுன் இட் அண்ட் அந்த பக்கம் இன்க்ரீடியன்ட்ஸ்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஜஸ்ட் டிஸ்கஸ் வித் அம்மா. நீங்கள் சொல்லுங்கள், அம்மா வந்து அது கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை இது இன்னும் வேணும்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஆட் ஆன் தட். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வெரி கிளியர்லி. ஸோ இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த கேம் ஆல்சோ, ஒரு கேம் மாதிரி கூட வச்சுக்கலாம். அம்மா நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு மார்க் கொடுங்க, வி வில் see that how much I am going to score அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா it will be more effective and also it will be also very free and it is an opportunity to play with your mother. So she'll be very happy. Just kind of do that. Okay, and then so dal பார்த்தீங்க அப்படின்னா then pulses. அந்த தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, you may have நிறையா இருக்கும், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஸோ everything you know. தெரியலனா கூட நீங்கள் அம்மாட்ட போங்க. That's I'm told already. It is a mama lesson. Then pulses, water, salt and oil, ghee and spices. So this everything is needed to prepare this dal. See here, idla food item rotti and chapati pakkumbodhu we need only 2 ingredients, that is atta, water and pinch of salt we need. But dal அப்படிங்கிறதுக்கு you just need of lot of ingredients like pulses, water, salt, oil, ghee and spices. So this is the basic thing about you must know about the food. இதை பற்றி தெரிஞ்சுக்கினாவே 75% of lesson will be completed. ஸோ ஃபுட் ஐட்டம் என்ன, அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே யூ கேன் ஃபைண்ட் அவுட். சம் சாம்பாரை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கொத்தமல்லி இருக்கும், கருவேப்பிலை இருக்கும், ஸோ ஆல் த கரி லீவ்ஸ் ஆர் தேர் அண்ட் chilli will be there and green chilli will be there and small pulses will be there and you can find out the ingredients very easily, visibly உங்களால் கண்டுபிடிக்க முடியும். Okay, so these are them. And then so just now you're coming for where does it comes from, இங்கே தான் வரும் இப்போ. So food materials and sources. So materials நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஃபுட் வெரைட்டி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது எங்கேருந்து வருதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் வேர் டஸ் இட் கம்ஸ் ஃப்ரம், இட் இஸ் அ டாபிக். பட் பிஃபோர் தட் இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ அபவுட் த ஃபுட் வெரைட்டி. ஸோ அந்த ஃபுட் வெரைட்டியில் என்ன இருக்கும், கண்டிப்பாக இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ ஃபுட் வெரைட்டின்னு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ரைஸ், தால், இது எல்லாமே. ஸோ அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் we can find out where does it comes from. ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்கில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஸோ பிஃபோர் you are going to know about where does it comes from, we should learn about the food variety and ingredients. So now I'm clear about this, you know it's food variety and ingredients. Okay, so இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் இதை மட்டும் அம்மா கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா it will be more useful for you. Okay, and then now food materials and sources. ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய இருக்குது, லாட் ஆஃப் திங்ஸ் அதே நம்ம கொஞ்சமாக நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ now vegetables. ஸோ வெஜிடபிள்ஸ் ஆப்வியஸ்லி ஃப்ரம் பிளான்ஸ் இல்லையா, வெஜிடபிள்ஸ் எல்லா காய்கறிகளும் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது, ஸோ we are taken from the plants, தாவரங்கள் அதுலேருந்து கிடைக்கிறோம்.
and as well as milk, egg and meat. This is from animals. பால், முட்டை, அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லையா, ஃபிஷ், மட்டன், சிக்கன், everything is from animals. And then wheatன்றது தான் கோதுமை இல்லையா. ஸோ அது everything is paddy from this wheat fields வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த எல்லாமே இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே தட் ஆஃபன் we are taking, இதில் நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள். ஸோ இன் ஆர் கண்ட்ரி we are always using this vegetables and milk, egg, meat and wheats, இது மாதிரி நிறைய பல்சஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த ஃபுட் மினரல்ஸ் அண்ட் சோர்சஸ். ஸோ இப்போ இது எங்கள் ஃபுட் அந்த வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது லைக் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, கேரட் அண்ட் பீட்ரூட் அண்ட் எவ்ரி திங், லாட் ஆஃப் திங்ஸ் அதே. ஸோ எல்லாமே நம்மளுக்கு பிளான்ஸ் தான். அதே மாதிரி எல்லா மில்க் அண்ட் எக், மீட் எல்லாமே ஃப்ரம் அனிமல்ஸ் தான். அண்ட் வீட் எல்லாமே ஃப்ரம் ஃபீல்ட் அண்ட் யூஆர் கெட்டிங் ஃப்ரம் பேரிஸ் ஆல்சோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் அந்த சோர்ஸஸில் பார்க்கும்போது இந்த பிளான்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா some of the plants only the leaf will be used as a food item, and some of the plants the stem will be used as a food item, and some of the plants that flower will be the edible plant, edible part இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா more than 2 parts of a plant will be edible அப்படின்னா ஈட்டபிளாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோன்னா என்டையர் லைக் பனானா, நான் சொல்கிறேன் இல்லையா, பனானா நீங்கள் எடுத்துகிட்டு கூட பனானா பிளான்ட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தட்ஸ் ஐ எம் கிவன் பிளான்ட் பார்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ராடக்ட்ஸ் அஸ் ஃபுட் அப்படின்றதுல கூட இந்த பிளான்டோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடிபிளாக இருக்க மாதிரியும் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் மோர் தேன் 2 parts வந்து எடிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈட்டபிள். ஓகே, எடிபிள் இட் இஸ் ஈட்டபிள். ஸோ எடிபிளாக இருக்கும். திஸ் வி கேன் சே இஸ் பனானா பிளான்ட். பனானா பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் மோர் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வீணும் இல்லையா, நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் அந்த லீஃபை போட்டு நல்லா போட்டு சாப்பிட்டோம்னா ஸோ இட் பி வெரி வாட் டு சே, நல்லா ஒரு திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது இல்லையா, நீங்கள் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா ஆல் த லீவ்ஸ், நாட் ஒன்லி த பனானா லீஃப், ஆல் த லீவ்ஸ் இட் ஹேஸ் அ குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த பிக்மெண்ட் தான் அந்த க்ரீனிஷாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இட் வாஸ் மோர் குட் ஃபார் ஹெல்த். அது என்ன ஆகும்னா அந்த குளோரோஃபில் வந்து அதில் நீங்கள் அந்த சூடாக அந்த சாப்பாடு, அந்த சாம்பார் அண்ட் எவ்ரி திங் வாட் இட் மேபி த வெஜ் ஆர் நான்வெஜ் அதை போட்டு சாப்பிடும்போது அந்த ஹீட்டில் அந்த குளோரோஃபில் இட் இஸ் கோஸ் டு அவர் பாடி. ஸோ இட் இஸ் வெரி வெரி குட் அண்ட் இட்ஸ் கிவ்ஸ் அ குட் டைஜஷன் பவர் ஆல்சோ. ஸோ அதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாழை இலையில் போட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்சோ நம்மலாம் கெஸ்ட்லாம் வந்தோம் அப்படின்னா we will prefer only for that banana leaf. அப்படி தான் வந்து கல்யாணத்துலாம் நீங்கள் போய் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ த சில்ட்ரன் நீங்கள் வந்து சாப்பிடும்போது ஆஃப்டர் நீங்கள் சாப்பிடும்போது யூ ஜஸ்ட் ஃபீல் வெரி ஹாப்பி வைல் ஈட்டிங் இன் பனானா லீஃப். ஏன் அப்படின்னா சாப்பிடும்போது யூ ஜஸ்ட் ஃபீல், நீங்கள் சொல்லலாம் ஓகே சம் வாட் ஐ எம் டேக்கிங் குளோரோஃபில் டு அவர் பாடி அப்படின்னு. ஸோ அதான் அந்த ஹாப்பினஸ், சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோங்கிற ஃபீல் வந்தாவே யூ வில் பி வெரி ஹெல்த்தி. ஸோ இனிமேல் எங்கே போனாலும் சரி பேரண்ட் கூட போகும்போது போய் சொல்லுங்கள், அம்மா நான் இன்னைக்கு கொஞ்சம் குளோரோஃபில் என்னோட பாடிக்குள்ளே போயிருக்கு, ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் நான் இன்னைக்கு எனக்கு டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லும்போது அண்ட் ஷீ வில் பி வெரி ஹாப்பி. வாவ், குழந்தை எவ்வளோ டேலண்டடாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் குளோரோஃபில் இஸ் த மெயின் திங். ஸோ அந்த பனானா பிளான்ட்டில் அந்த பனானா லீஃப் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த குளோரோஃபில் ஐ ஹவ் டோல். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த கீழே வந்து க்ரீனியாக இருக்கும் அந்த பனானா பிளான்ட்டில். கீழே வந்து அதுக்கு உள்ள அந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பனானா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டியாக இருக்கும், I'll say gradually கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு அந்த லீஃப் எல்லாம் பெருசாகி ஒரு எண்டில் போயிட்டு அந்த பனானா லீவ்ஸ்லாம் இப்படி வளரும் இல்லையா, அப்படி இந்த சைடில் வளரும். சைடில் ரொம்ப டாப்பில் போயிட்டு என்ன ஆகும்னா ஒரு லீஃப் வந்து அப்படி ரெண்டாக வந்து பிரிஞ்சிரும், உடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னாவே அதுதான் அந்த பனானாஸ் அந்த கொலை தள்ளிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெருசாக அப்படி அழகாக பனானாஸ்லாம் சேர்ந்து இப்படி பஃபியாக அப்படி தொங்கும். அது எண்டில் ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, சுற்றி பார்க்கும்போது அதெல்லாம் பாருங்கள் பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. while you're crossing road and playing in a ground நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அப்படியே விளையாண்டே இருப்போம் இல்லையா, பட் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட் இஸ் வெரி ஸோ பியூட்டிஃபுல். இட்ஸ் காட் கிரியேஷன், ரொம்ப அழகாக வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்காரு. வில் பி ஒண்டர் எப்படி வந்து இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டும் இட்ஸ் ப்ரிப்பேரிங் த ஓன் ஃபுட். அப்படியா, லைக் நம்மளே ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணுறோம்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு ஆனதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேரிங் ஓன் ஃபுட் இல்லையா. அதர்வைஸ் இந்த மாதிரி டிபெண்டாக அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை லைக் சில வீட்டில் வந்து டேடி ஆல்சோ வில் டூ அண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஆல்சோ வில் டூ. அது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. பட் வி ஆர் டேக்கிங் பேக் ஃப்ரம் த ஒரு சீட்லேருந்து ஒரு பிளான்ட் வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கான ஃபுட் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் இமேஜின் ஹவு இட் வாஸ் இட் வாஸ் வண்டர். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் வண்டர். சரௌண்டிங்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்பி ரொம்ப லைக் பண்ணி அட்மையர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வில் பி வெரி ஈஸி அண்ட் இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் டு யூ ஆல்சோ.
ஸோ கிரவுண்ட் விளையாடும் போதெல்லாம் செடியை பாருங்கள், அழகாக இருக்கும், குட்டியாக இருக்கும், இவ்வளோ வளர்ந்துருக்கா, ஓகே 10 days ஆஃப்டர் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். யூ கேன் டாக் வித் யோர் பிளான்ஸ். பிளான்ஸ் கிட்ட பேசும்போது யூ வில் பி மோர் சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இட் வில் ஆல்சோ ரெஸ்பான்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுங்கள், ஜஸ்ட் வாட்ச் இட். ஓகே, ஸோ அப்படி கிராஜுவலாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே குளத்தள்ளி இப்படி அழகாக அப்படி ஃபுல்லாக பனானா சுற்றி இருக்கும், அந்த வாழை தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாழை பூ அது ப்ரௌனிஷாக அப்படி ஒரு கோன் மாதிரி இப்படி வந்து இப்படி இருக்கும். ஸோ அதை வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த பழம் அப்படி பழுக்கிறதுக்கு சில பேர் விட்டுருவாங்க. அதை அதை எடுத்துட்டு அதை நம்ம ரிட்டர்ன் ஆகும் இல்லையா, நல்ல பழம் நல்லா பழுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து சில அது கவர்லாம் பண்ணி வச்சு அது பழுத்து இது யூஸ் ஆகும். ஸோ அந்த பனானா வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த கார்னர், இந்த பழமெல்லாம் சேர்ந்து கார்னரில் இப்படி ஒரு கோன் மாதிரி வரும்னு சொன்னேன் இல்லையா, ப்ரௌன் கலரில், அதுதான் வந்து வாழைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், அதை சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த லீஃப் அப்படி யூஸ் ஆகுதா. அதுக்கப்புறம் இந்த கீழே ஸ்டெம் இருக்குது பார்த்தியா, அந்த ஒரு குளை தள்ளதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப வந்து ஒன்றுமே வராது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை வெட்டிட்டு எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்குது பார்த்தியா அந்த க்ரீன் கலரில். ஸோ அதை வந்து அதை பீல் ஆஃப், அதை வெளியிலேருந்து எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து ஒயிட் கலரில் அப்படியே ஒரு அப்படி தண்டுன்னு வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் பி மோர் வாட்டரி, கிட்டத்தட்ட 92% வந்து அதில் வாட்டர் தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு மெடிக்கேட்டட், அவ்வளோ ஒரு ரொம்ப medically it was proven that everything and all the parts of the banana trees, everything is in it has an clinically it was ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது இட்ஸ் மோர் டேஸ்டி அண்ட் ஆல்சோ வெரி ஹெல்த்தி. ஸோ அந்த மாதிரி மோர் தென் 2 parts ஆஃப் அன் பிளான்ட் வில் பி எடிபிள் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ். So maximum from vegetables, from plants, from animals, and also less from it's a paddy, pulses, seeds, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா from paddy or a field, விவசாயம் இல்லையா, ஃபார்மிங் பண்ணி we are getting. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் இந்த லெசன்ஸில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று வந்து ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்டார் இஸ் நத்திங் பட் இஸ் அ ஸ்வீட் ஜூஸஸ் which was collected by the bees இல்லையா, தேனீக்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா தேனீக்களில் வந்து அந்த ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸ்குள்ளே போயிட்டு ஆக்சுவலாக ஃப்ளவர்ஸ்குள்ளேயே உனக்கு இவ்வளோ தான், ரொம்ப டைனியாக இவ்வளோ தான் இருக்கும் அந்த தேன். ஸோ பட் அது என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு இட் வில் சக் அவுட் ஃப்ரம் த ஃப்ளார். அது பண்ணிவிட்டு அது பீஹைவ் இருக்கு இல்லையா, ஸோ பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த அப்படி இருக்கும், பக்கமாக இப்படி பெருசாக இருக்கும். ஸோ we used to say the beehive shelf அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைவ், HIVE, beehive. அதோட இதுக்குள்ளே தான் போய் என்ன பண்ணணும்னா அந்த தேன், அந்த நெக்டார், அந்த தேனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நெக்டார்னு சொல்லுவாங்க. நெக்டார் இஸ் ஸ்வீட் ஜூஸ், அதுதான் நம்ம தேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இட்ஸ் ஒரிஜினல் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப்லி நிறைய வந்து சித்தா மெடிசன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த பீஸை சேவ் பண்ணுற அந்த ஹனி தான். So honey is nothing but it's a nectar. Nectar is a sweet juice, is nothing but which is sucks from the flower. Flowerல இருந்து தான் அது என்ன பண்ணுது, அந்த பீ போயிட்டு அதை அப்படியே சக் பண்ணி ஒவ்வொரு ட்ராப்பாக எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸ்டோர் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணும்போது தான் வில் கெட் இட். இதை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைப்பா, இது இட்ஸ் வெரி டூ டிஃபிகல்ட் டு கெட் இட். அண்ட் வித்வுட் த நாலேஜ் ஆஃப் பீஸ் ஒன்லி வி கேன் டேக் இட். அதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க இந்த மலைவாழ் மக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஹீரோ போயிட்டு எல்லாம் கவர் பண்ணிட்டு போயிட்டு ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி தடவிருப்பாங்க. ஸோ ஆயில் அது மாதிரி தடவிட்டுலாம் போயிட்டு கேம்ப் ஃபயர்லாம் ஏதோ தடவிட்டு போயிட்டு அந்த தேன் வந்து மேலே படாமல் அதுக்கு தெரியாமல் வித்தவுட் திஸ் நாலேஜ் இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து தென் அதுக்கப்புறம் தான் அப்படியே புளிவாங்க. ஸ்க்வீஸ் பண்ணும்போது வில் கெட் தட் ஹனி. அதுதான் வந்து பியோர் ஹனி. நீங்கள் பியோர் ஹனியில் பார்க்கும்போது இந்த பிஹெச்எல்ஸை பார்க்கலாம், ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச பாருங்கள், வீட்டில் அம்மாட்ட கேளுங்க ஒரிஜினல் தேன் இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பிஹேவ் ஷெல்ஸே அதில் இருக்கும். அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே டயகனல் ஷேப்ஸில் அப்படியே நிறைய அப்படியே குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ தட் இஸ் அதுதான். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்கப்பா. நெக்டார் அப்படின்றது வந்து இட்ஸ் என்ன பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ இன் லைக் ஃபுட் இல்லோ, நம்ம ஹனிங்கிறதும் இட்ஸ் அ ஃபுட் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த நெக்டார் பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் அப்படின்றது. ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஹைலி ப்ரோட்டீன் கண்டென்ட். அது என்ன அப்படின்னா அந்த மூங் தால் இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு, அப்புறம் தென் சன்னா, பிளாக் சன்னா அண்ட் ஒயிட் சன்னா, என்ன சொல்லுவீங்க, சுண்டல். எஸ், சப்பாத்திக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றீங்களா, அம்மாட்ட வேணும்னு கேட்குறீங்க இல்லையா, அதுதான் சேம் லைக். ஸோ அந்த மூங் தாலும் அந்த சன்னாவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது ரெண்டையும் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஜஸ்ட் சோக்கிங் வாட்டரில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதை ஃபுல்லாக தண்ணியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்லேயோ இல்லை ஒரு வெட் கிளாத்தில் நல்லா போட்டு நான் டைட்டாக நல்லா லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு மூங்காலே இருக்குது,
இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒயிட் கலரில் இருக்கும். இது இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, ப்ரொஜெக்ட் ஆகி ஒயிட்டாக இருக்கும் இந்த மாதிரி. இது சீடு லைக் சின்னாவோ இல்லை மூந்தளவுன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு பவுலில் வாட்டரில் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கு அந்த வாட்டர் ட்ரெயின் பண்ணிடுறோம். ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் we will just cover it up with a wet cloth. Wet cloth வந்து cover பண்ணிட்டீங்க அப்படின்னா you can find out a small white projection on the seed. This is called as sprouted seeds அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து very highly rich in protein. And especially in this COVID pandemic time, all the patients, those who are recovered from COVID, and as well as those who are under treatment of COVID, everybody, they are taking this sprouted seeds. ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இது லைக் தட் சீட்ஸ். அந்த சீட்ஸை வந்து நம்ம வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா you get a sprouted seeds. And so நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பாட்டட் சீட்ஸை வந்து எடுத்துக்கோங்க, டெய்லி எடுத்துக்கோங்க. இட்ஸ் வெரி ஹைலி ரிச் இன் ப்ரோட்டீன். அண்ட் இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். உங்களோட நல்ல மெமரி பவர் அண்ட் ஆஸ் வெல் as your body development எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ யூ கேன் டேக் ஸ்பாட்டட் ஃபீட். அண்ட் ஆல்சோ இதையும் நம்ம அம்மாவை சந்தோஷப்படுத்தலாம். எப்படி அப்படின்னா இஃப் யூ ப்ரிப்பேர் ஸ்பாட்டட் சீட்ஸ் இன் வித் யுவர் செல்ஃப், நீங்களாவே பை இட்ஸ் ஓன், so she'll be very happy and you can provide to all your family members, so it will be more healthy also, and you'll have self confidence. என்னாலயும் மற்றவங்களுக்கு I can help some other people, not some other people, or family members கொடுக்கும்போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். Oh, we are preparing, we are providing, so you'll be very happy about that. So today you just go and try in your home and give it to your mom, dad and your brother and sister who are in your home, and like sprouted seeds, and you'll be very happy that you have given a very healthy dish to your family members. ஸோ இது ரெண்டு தான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த லைக், அதாவது எப்படின்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸை பற்றி பேசும்போது, அந்த ஃபுட் வெரைட்டியை பற்றி பேசும்போது, தீஸ் ஆர் த 2 important ஃபுட் வெரைட்டிஸ். அண்ட் ஆல்சோ இது கொஞ்சம் எக்ஸெப்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். ரெகுலராக நம்ம பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ், மில்க், ஈட்டு, மீட்டு, வீட்டு, ஸோ பல்சஸ், கிரெயின்ஸ் அப்படி தான் நம்ம பார்ப்போம். பட் திஸ் டூ இஸ் இன் which is be more important for health. That's why it's given as a nectar and a sprouted seeds. Nectar is nothing but this is the sweet juice, and it is collected by the bee, and it was stored in a beehive shells, and we can squeeze that and we can get that nectar. Okay, and then next one is the sprouted seeds. நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ அந்த மூங் தால் அண்ட் சென்னா அது ரெண்டையும் நம்ம பண்ணோம்னா டைப் ஃப்ரூட் ஆல்ரெடி அதே மாதிரி பண்ணோம்னா this is a small white color projection that is a very high rich in protein. So that's very it's very healthy also. These are the 2 specifications we are given in this lesson. And then finally they have given this animals and groups. Animalsல வந்து groups இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. that you know maybe அடிங்க பத்தி தெரிஞ்சிருக்கலாம், because என்ன ஒரு 4th கூட அது வந்திருக்கலாம். There is herbivores, carnivores and omnivores. So this herbivores is nothing but the animals which eat only plants. இந்த வேர்ட்லயே இருக்கு பாருங்களேன், herb அப்படின்னா you know that what is mean by herb? Herbனா plants, herbs. So herbivores eat only plants. The animal which take only plants to eat is called as an herbivores, and carnivores is nothing but it's the the animal which eat other animals. So it eats other animals, that is called as in carnivores. And omnivores is nothing but the animal which eat both plants and as well as other animals like meats is called as an omnivores. Essentially we can divide the animals into 3 groups. Again I'll say you herbivores, then carnivores and omnivores. This herbivores is nothing but the animals which eat only the plants, and the carnivores is nothing but the animals which eat only the other animals, and omnivores is nothing but it eats both plants and as well as animals. So this is a brief, very brief, a short key points to you from this lesson, this chapter 1 food. So you can admire this lesson, and also இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ லேர்னிங் நீங்கள் புக்கை பார்த்து லேர்ன் பண்ணுறது ரொம்ப கம்மி தான், பட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வி கேன் லேர்ன் அ லாட். நான் தான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் புக்லேயும் உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா ஃபுட் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸோ டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம் அந்த மெட்டீரியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த சோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுட் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க, இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, தென் சோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது 2 மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ விச் ஒன்? திஸ் ஃபுட் ஐட்டம் and ingredients, and then food item, ingredients and sources. In the 2 mattum you just take down and put the table column in yourself in a rough note, and take down the food items which you like most. Okay, unak pidikadha neenga panave maatanga. What you like you just take down
all these food items. And அதுக்கப்புறம் ingredients நீங்களா எழுதிட்டு போங்க and ask your ma to find out all the ingredients are correct or not. அந்த அதெல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா அம்மா வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது gift கொடுத்துடணும். Okay, it's my request also. And then here plants and parts and sorry inge sonna illaya food item ingredients and then sources. So food item enna neenga eludikringa and as well as ingredients eludikringa and the additional point is sources. So இந்த ரெண்டு டேபிள் கலம் நீங்க fill பண்ணீங்கனாவே you will have a very clear cut idea about this lesson. That is it pa. Okay, so the vegetables நான் சொன்ன மாதிரி அதேதான் லைக் இந்த ரொம்ப பிரீஃபான ஒரு இந்த லெசனை பத்தின ஒரு outline. Okay, so once I'll just summarize everything. So it's food and where does it comes from அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி we must know the food variety and ingredients பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் you can move to the where does it comes from தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம ஃபுட் வெரைட்டிஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அடிக்கடி சாப்பிட்ற விஷயங்கள் தான் அந்த ரைஸ் தால் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸெட்ரா. நம்ம அதுக்கு மேலே எக்ஸப்ஷன்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்றோம் இல்லையா. லைக் இப்போ நம்ம சைனீஸ் ஃபுட்லாம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஆல். So but நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம சாப்பிட்றது ரைஸ் தான் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். ஸோ தீஸ் ஆர் ஃபுட் வெரைட்டிஸ். அண்ட் ஃபுட் வெரைட்டிஸில் இன்க்ரீடியன்ஸ் ஒரு ஃபுட் வெரைட்டி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ். ஸோ அது வந்து மேபி 2 ingredients இருக்கலாம் இல்லை more than 2 கூட இருக்கலாம். ஸோ we can define this ingredient as needed to prepare a dish is called as an ingredients அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேர் டஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிறத we can guess it very easily. ஓகே, நான் இது நான் சொல்றது இந்த இன்கிரியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபுட் ஐட்டம், you just take down all the food items you like most and ingredients also you just try to write it and just correct it with your mother and she'll be helpful for this and also you can score and you can get that what she has given for you as a gift. Okay, and then food materials and sources. Food materials la vegetables நம்ம சாப்பிடுறோம், milk, egg and meat சாப்பிடுறோம், wheat சாப்பிடுறோம். Vegetables பொறுத்த வரைக்கும் we know that well from plants and milk, egg and meat is from animals and wheat from paddy. Okay, fields நம்ம fields வந்து நம்ம farming பண்ணி எடுக்கிறதா. அதே மாதிரி அந்த பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு சோர்ஸாக இருந்தது அப்படின்னா சம் ஆஃப் த பிளான்ஸில் வந்து ஒரு ஒன் ஆர் 2 பார்ட்ஸ் வந்து மேபி வந்து நம்மளுக்கு எடிபிளாக இருக்கும். எடிபிள் ஐ ஹவ் டோல்ட் திஸ் இஸ் ஈட்டபிள் அண்ட் அது இல்லாமல் மோர் தேன் 2 பார்ட்ஸும் நம்மளுக்கு எடிபிளாக இருக்கும். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த பனானா பிளான்ஸ் இல்லையா. ஸோ பனானா பிளான்ஸில் எப்படி ஒவ்வொரு பார்ட்டும் இட் இஸ் எடிபிள் அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ. அண்ட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக நம்மளுக்கு வந்து அடிக்கடி ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேர்ம்ஸ் இல்லாமல் ஒரு 2 வேர்ட் இருக்குது அப்படின்னா தட் இஸ் நெக்டார் அண்ட் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ். அது 2 தான் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். தட் மீன்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ காமனாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இது எல்லாமே ரைஸ், தால், வெஜிடபிள்ஸ், பல்சஸ், கீ, ஸ்பைசஸ், எவ்ரி திங் யூ நோ தட் வெரி வெல் இன் யுவர் லைஃப். பட் இந்த லெசனுக்கு 2 வேர்டு வந்து உனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஒன் இஸ் நெக்டார் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ். நெக்டார் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே இட் இஸ் நத்திங் பட் ஸ்வீட் ஜூஸ் அண்ட் இட் இஸ் சக் பை த பீ ஃப்ரம் த ஃப்ளவர். அண்ட் அதே மாதிரி இந்த பீஹைவ் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லலாம், அதில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த ஒரிஜினல் தேனில் பார்த்தீங்கன்னா we can find out பீ நீங்கள் பார்க்கலாம், அது கண்டிப்பாக தெரியும், ஒயிட் கலரில் தெரியும். ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அண்ட் ஆஸ் வெல் அதே மாதிரி தான் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறது சீட்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஊற வைக்கும்போது தண்ணியில் ஊற வைக்கிறோம் 1 day ஃபுல்லாக நைட்டு, அப்புறம் மார்னிங் வந்து அந்த வாட்டர் ட்ரெயின் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த சீட்ஸை எடுத்துட்டு வி ஜஸ்ட் நல்லா போர்ன் பண்ணுறோம், இதுனா கவர் பண்ணுறோம், கவர்ட் அப் வித் இன் வெட் கிளாத் வச்சுட்டு ஸோ 1 day ஆஃப்டர் பார்க்கும்போது அந்த சீட்க்கு மேலே ஒரு சின்னதாக ஒயிட் கலர் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி ஹை ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வெரி 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 குட் ஃபார் ஹெல்த். And also நான் இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னேன், those who are affected from COVID and those who are getting recovery from COVID, everybody they are taking one of the sprout seeds as a medicine. So because very very important. And also இந்த ஆஃபரை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்னும் நான் சொன்னேன், இது பார்க்குறவங்களாம் குழந்தைங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து you just prepare yourself and provide to your all your family members and they will be very happy. So don't forget it. Okay, and then ஃபைனலாக வந்து இது வந்து ஸோ இன்னுமே ஃபர்தராக நீங்கள் இன்னும் 7th and 8th போகும்போது இது இன்னும் டெப்த்தாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த வெரி பேசிக். அனிமல் குரூப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 இருக்குது அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி பேசிக். தட் இஸ் ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ் அண்ட் தென் ஆம்னிவோர்ஸ். ஹெர்பிவோர்ஸ்னா நான் சொன்னேன் பேர்லேயே இருக்கு இல்லையா, ஹெர்ப் அப்படின்னு இருக்கு. ஸோ த அனிமல் விச் டேக்ஸ் ஒன்லி பிளான்ட் அஸ் அ ஃபுட் அப்படின்றது தான் இந்த ஹெர்பிவோர்ஸ். அண்ட் கார்னிவோர்ஸ் the animal which taken food as an other animals, that is called as an carnivores. And omnivores is nothing but the animal which takes both the plants and animals, that is called as an omnivores. So this is a very brief brief summary about this lesson. ஸோ இது 2 மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது 2 மட்டும் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாவே
கண்டிப்பாக 10% you'll be very clear about this lesson. Okay, it's very simple lesson and very easy lesson, and also இது வந்து உங்களோட லைஃப் டே டு டே லைஃப்பில் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிற விஷயங்கள் தான். ஸோ ஐம் ஆல்வேஸ் டெல்லிங் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே வந்து ஒரு லெசனை படிக்கும்போது இல்லை வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது ஒரு புக் ஓரியன்டாக ஒரு பேப்பர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதர்வைஸ் இதை வந்து யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்காம ஸோ நம்ம லைஃப்பில் இது இருக்குது, ஸோ டெய்லி நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், தென் ஹவ் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் யூ அண்ட் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஸோ லவ் யூர் சப்ஜெக்ட், பாய்கட் பண்ணாதீங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க, கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிங்க, அண்ட் யூ கேன் மூவ் அ லாட். அப்படி போகும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு அந்த தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம ரொம்ப விரும்பி ரொம்ப டெப்த்தாக போகும். பட் நீங்கள் வெறும் புக்கு, பேப்பர், மார்க்ஸு, லைன் பை லைன் 1 மார்க் அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் டு மெமரைஸ் எவ்ரி திங். ஓகே, அட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இட் இஸ் ஓகே, பட் படிக்கலாம். பட் அப்படியே தான் 24 ஹவர்ஸும் படிக்கணும், அப்போ நம்ம லைஃப் லாங் படிக்கணுமா அப்படின்னா நோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் லவ் யூர் சப்ஜெக்ட். நீங்கள் முதல்ல அவங்க சப்ஜெக்ட் லவ் பண்ணுங்கள், அது எதுக்கு நம்ம படிக்கிறோம், என்ன பண்ணுறோம், சயின்ஸா, ஓகே அப்போனா என்ன, ஸோ சயின்ஸில் பாட்னினா என்ன, ஜுவாலஜினா என்ன, ஃபிசிக்ஸ்னா என்ன, கெமிஸ்ட்ரினா என்ன, ஸோ அதெல்லாம் நம்ம லைஃப்பில் எப்படி அதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணி அதை யூ ஜஸ்ட் admire your and love your subject. So definitely it'll be easy for you, and this is the first class, that's why I'm advising you that to read all the lessons with love and passion. And thank you children. If you have any doubt, you just எனக்கு பண்ணுங்க, then I'll just give a short example about it, and example ஓட உங்களுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் இந்த 2 ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். என்ஜாய் த சயின்ஸ் அண்ட் என்ஜாய் த டே. தேங்க்யூ.